சமாளிப்பதற்கான காலம். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த வயசுல அவங்க சொன்ன அந்த ஜெனரேஷன் கேப் எல்லாம் விட்டுட்டு ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு, இன்னிலிருந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப மனவேதனை, எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்க வா. என்ன? இல்லம்மா, இந்த மாதிரி கஷ்டம், யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அது அறம் சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் காத்திரு, அழாத. யார் உன்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளை போல் வந்து விழுவார்கள். நீ அதை பார்ப்பாய். ஆனால் நீ அறம் சார்ந்து இருந்திருக்க வேண்டும். எப்பவுமே கடவுள் கிட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு, இறைவா எனக்கு இது தா என்று கேட்காத, எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து உதவுவாயாக. அவங்ககிட்ட போட்டு பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் நம்ம பாட்டிங்க, நம்ம தாத்தாங்க, நம்ம அம்மாக்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நமக்கு புரியணுமே. நான் இந்த லவ் பண்ற பசங்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், இந்த சின்ன பிள்ளைங்க அநியாயங்க, காலேஜ்ல வேலை செய்யறேன், 17 இருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடக்குது. 25 வருஷம் பார்க்கிறேன் சார், ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து சொல்றேன், காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது லவ் பண்ணாதீங்க, சரி வராது. காத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒண்ணு அவன் கொடுப்பான், அது நம்ம சாவர வரைக்கும் நம்மளை விட்டு போகாது, நம்ம கூடவே. நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது. இப்படி நாம் சொல்லி தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் ஆர்குமெண்ட் பண்ணது அந்த டைம்ல. குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்துச் செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம் சொல்லித்தர வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் இதனுடைய யூசேஜ் இல்லாம இருக்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? இது இல்லாம நடக்கணும், இது இல்லாம உட்கார்ந்து வேலை செய்யணும், இது இல்லாம சாப்பிடணும், இது இல்லாம இருக்கணும். இது இப்பதானே வந்தது. குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க வந்தாள் திருவிழா நாளில் ஒருத்தி. அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. இதன் மீது காட்டுகின்ற கவனம். வாழ்க்கை அற்புதமானது, அந்த அற்புதமான வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது என்ன பண்ணுதுன்னா, மனச ரஸ்டாக்குது, மரத்து போக வைக்குது, வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது. நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம். வேடிக்கை மனிதர்களாக இல்லாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ற, லைஃப்ல நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் ஸ்டடி நடத்தினாங்க, சைக்காலஜிக்கல் ஸ்டடி. என்ன ஸ்டடி தெரியுமா? ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க, உள்ள நெருப்பு வச்சுட்டாங்க, அந்த பாத்திரம் கொதிக்குது, எல்லாரையும் ஸ்டூடெண்ட் காட்டினாங்க, இதான் ப்ராசஸ். சரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்னொரு ஒரு கடாய் எடுத்து வச்சாங்க, அந்த கடாயில குளிர்ந்த நீரை போட்டாங்க, போட்டுட்டு ஒரு தவளை இருக்குல்ல, தவளை, அதை எடுத்து அந்த கடாயில போட்டாங்க, போட்டு கடாயை பத்த வச்சாங்க. என்ன ஆகும்? தண்ணி சூடாகும், தவளை வெரி குட். என்ன பண்ணோம்? சாகாது. என்ன பண்ணோம்? உடம்ப விழிவுபடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம் சார்? காரைக்கால் அம்மையார் படத்துல இந்த லட்சுமி மேடம் வருவாங்க, லட்சுமி மேடம் வெளியில அனுப்பிச்சிருவாங்க அந்த படம் காட்டிட்டு. அந்த அம்மா போய் வெளியில நின்றுட்டு அப்புறமா சாமி கும்பிடலாம் போயிடும். அதுக்கப்புறமா இவர் முத்துராமன் என்ன ஆனாருன்னு காட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அதோட பாடத்தை நிறுத்தி விட்டுருக்காங்க. சொல்றேன் பாருங்க, தெரியுமா? அந்த தவளை விரிஞ்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போயிடும். ஆச்சரியமான ஒரு கேஸ் ஸ்டடி இது. இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு. அந்த சைக்காலஜி தான் சிகரம் நம் உயரம், நான் உயரத்தை தொட விரும்புகிறேன் என்கிற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க விட்ட இடத்திலிருந்து தான் என் பேச்சிற்கான உயிர் தொடங்குகிறது. இப்ப பாருங்க, தவளைக்கு உடம்புல கோல் பிளட்டட் அனிமல், அதுக்கு 2 தன்மை உண்டு, தரையிலும் இருக்கும் தண்ணியிலும் இருக்கும். தண்ணியில அது குளிர்ச்சியா இருக்கும்,
இப்போ அதுக்கு என்ன ஒரு சூழல், அது உடம்புல இயற்கையாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கொரோனா வந்ததுக்கும் மலேரியா வரதுக்கும் பல விதமான ஜுரங்கள் கொசு தொல்லைகளால் வரதுக்கு காரணமே தவளைகள் இல்லாமல் போனதுதான். உலகம் அழிய போகுது தேனி இல்லனா. தேனியும் தவளையும் அவ்வளவு முக்கியமான ஜீவராசிகள் நம்ம வாழ்க்கை சுழற்சிக்கு. இந்த தவளை என்ன செய்யுது, அதுக்கு உடம்புல வந்து அது கோல்ட் பிளட்டா, அதனால ரொம்ப கூலா இருந்தாலும் அது சமாளிச்சுக்கும். அது வேற இடத்துக்கு போயிடும் கோல்டா இருந்தது. சூடு இருக்குல்ல, சூடான பகுதிகளில் தவளை இருக்காது. ரொம்ப சூடான பகுதிகளில் தவளை இருக்காது. அது குளத்துல வாழற உயிர்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய பயாலஜிக்கல் மெமரி எப்படின்னா, சூரியன் படும், தண்ணி வந்து சூடாகும், சூடாச்சுன்னா அது தன்னுடைய உடம்புல இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தி அது கொஞ்சம் விரைச்சிக்கும் தன்னை. அப்போ அந்த சூடு அதனால தாங்க முடியும். இப்ப கடாயில இருக்கிற தண்ணி நேச்சுரலான ஹீட் கிடையாது, அது ஆர்டிபிஷியல் ஹீட். குளத்துல இருக்கிற தண்ணி, ஆத்துல இருக்கிற தண்ணி ஒருபோதும் கொதிநிலைக்கு வரப்போவதில்லை. அதனுடைய பயாலஜிக்கல் மெமரியில கொதிநிலை கிடையாது. அதுக்கு 60-70 டிகிரிக்கு மேல அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த தவளை என்ன செய்யுமா, அதனுடைய மெமரி என்ன ஆகுமா, இதோ இந்த சூட்டை இப்ப சமாளிச்சுக்கலாம், இப்போ சமாளிச்சுக்கலாம், இப்போ சமாளிச்சுனா அது விரைக்கும்ல, அதுல எனர்ஜி எல்லாம் காலியாயிருமா? இல்ல, இப்போ சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புத்தி வரும்பொழுது எகிரி வெளியில போனோம்ல, அப்படி வெளியில போறதுக்கு எனர்ஜி இல்லாம செத்து போமா. குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா, சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம், அம்மா அப்பாட்ட சொல்லாம டீச்சர் கிட்ட சொல்லாம சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னா ஒரு ஹீட் பாயிண்ட் ஒன்று ஹிட் ஆகும் பாரு, அந்த இடத்துல யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி விரைத்து செத்து போவார். சூடு ஒரு அளவு வருகின்ற பொழுது எகிரிடுவதற்கு சொல்லிக் கொடுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம் கரங்களில் இருக்கிறது. அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது என்பதனை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் இப்படி சொல்றேங்க, நான் வந்து ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறேன் தான். இன்னைக்கு எங்கெங்க போச்சு குழந்தைகளுக்கான கதைகள்? படிக்காதவர்களுக்கு புரிவது போல் படித்தவர்களுக்கு கதைகள் புரிவதில்லை தெரியுமா உங்களுக்கு? சோ வாட்னு கேட்போம், அப்புறம் அப்படின்னு கேட்போம். பெரிய உண்மை ஒண்ணு மறைஞ்சிருக்கும், அது முடிஞ்சு போயிருக்கும். குழந்தைகள் அப்படித்தான் கதைகளை புரிந்து கொள்கிறார்கள். நான் ஒரு சின்ன கதையை சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பாருங்க. இந்த அடுத்த தலைமுறைக்கு இதை இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டி காலத்து கதை தான். வாலருந்த நரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை, வாலருந்த நரி கதை. ஒரு நரி இருந்துச்சான், அது எப்போ பார்த்தாலும் போய் யாராவது ஏதாவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா உழைச்சி வச்சிருந்தா திருப்பி வந்துடும். திருட்டு நரி. அந்த குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், கூண்டு வச்சு நரிய பிடிச்சிட்டான். இப்ப நரிய வெட்டி சாப்பிட முடியாது இல்ல, வளர்க்கவும் முடியாது. அதனால என்ன பண்ணிட்டான், அது வால் ரொம்ப அழகா இருக்கும், வாலை வெட்டி அமுச்சு விட்டான். நரி காட்டுக்கு போச்சு. அதுக்கு அவமானம் தாங்கல. வால் இருந்த நிறையா அதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. குட்டி குழந்தைங்க கதை இது. அதுக்கு விருப்பம் இல்லை. அது என்ன பண்ணுச்சு, என்னடா இவ்வளவு அவமரியாதைப்படுத்துறாங்களே எல்லாருமே சொல்லி குடியானவங்க கிட்ட போய் அந்த அருந்த வாழை கேட்டு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்து ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போகுது. குடியானவன் கேட்கறான், என்ன திருட வந்தியா? இல்லை, அருந்த வாழை மட்டும் கொடு, அவமானமா இருக்கு. அப்படியா, சரி கொடுக்குறேன். என் மாடு அங்கே நிற்குது, அதுக்கிட்ட ஒரு குவளை பால் மட்டும் வாங்கிட்டு வா தரேன். நேராக மாட்டுக்கிட்ட போய் கேட்டுச்சான் நரி. ஒரு குவளை பால் தரேன், சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டு புல்லு கொண்டு வந்து போகும். நேராக புல்லு. ஆனால் ஒருத்தன் சொல்லியிருக்கான், பர்மிஷன் கேட்காம யார்கிட்டயும் வாங்கக்கூடாது, எடுத்துட்டு வரக்கூடாது, அதான் தண்டனையே. நேராக புல்லுக்கிட்ட போச்சான். ஒரு கட்டு புல்லு கொடு, பால் எடுத்துட்டு போய் குடியானவங்கிட்ட கொடுத்தா தான் பால் கிடைக்கும். புல்லு சொல்லிச்சான். ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு அறுத்துட்டு போச்சான். நேராக ஆத்தங்கரை கிட்ட போய் நின்று ஆத்துக்கிட்ட கேட்டுச்சான், ஒரு வாளி தண்ணி குடிக்கிறியா, பால் வாங்கணும். என் கரை மண்ணு அரிச்சிருக்கு, ஒரு மூட்டை மண்ணு கொண்டாந்து போட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு போச்சான். நேராக போய் வயல்ல ஒரு மூட்டை கொஞ்சம் மண்ணு கொடு, நான் போய் அங்கே என் பால் வாங்கணும், கொடுத்துட்றேன். மண்ணு சொல்லிச்சான். ஒரு விதையை விதைச்சி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இலையை எனக்கு காட்டிட்டு மண் எடுத்து போச்சான். நேராக போய் ஒரு விதையை, அங்கேயே இருக்கு விதை எங்கிருந்து எடுக்குதோ இங்கே இருக்கு, எடுத்து போச்சு. விதையை எடுத்துட்டு விதைச்சிட்டு உட்காந்து இருந்துச்சான். செடி முளைக்க 1 மாசம் ஆச்சான். அப்போ அந்த நரிக்கு தெரிஞ்சுதான், ஒரு இலை வரத்துக்கே 1 மாசத்துக்கு காத்திருக்கணுமே, நாம இப்படி திருட்டுத்தனமா போய் எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டிருந்தோமே, காலத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது, எப்படி காத்திருப்புன்றது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத அந்த நரி புரிந்து கொண்டது என்று அந்த குழந்தைகளின் குட்டி கதை முடிகிறது. நமக்கு புரியாதது கூட நம் குழந்தை கிட்ட இதை சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருங்க. காலத்தினுடைய அருமை, இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாளந்துகளின் அந்த ஆசீர்வாதங்களின் அருமை இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நமக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். நான் யூடியூப்ல இன்னிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு கதை சொல்லியிருந்தேன். நானே ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன்.
விகடன் சொல் புதிது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அதை போட்டாங்க. சரியான வரவேற்பு இருக்கு. அது என் கதை அல்ல, வெளிநாடுகளில் இருந்து நான் கற்றுக்கொண்ட கதை. நான் அதை உங்க எல்லோருக்கும் சொல்லிட்டு போறேன். தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை தரும். இப்போ ஒண்ணும் இல்ல, மேல எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள், முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம கலெக்டர். நம்ம எல்லாருக்கும் சொல்றேன், வீட்டில் இல்லத்தரசிகளாக இருப்போம்லப்பா, ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்போம்ல, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருப்போம்ல, நம்ம வாழ்க்கை இருக்கிற சிக்கலை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மடங்கு அதிகமான ப்ராப்ளமாவது கலெக்டர் இருக்கும். மூளையில அவ்வளவு ஓடி அத்தனையும் சால்வ் பண்ணணும். அவங்களது இல்ல, அவங்க பணி. மிகப்பெரிய விஷயங்கள். சிக்கல்களை சமாளிப்பது என்பது, சிக்கல்களுக்கு பலியாகாமல் இருப்பது என்பது. வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு பலியாகாமல் பிரச்சனைகளை ஜெயிக்கிறது எப்படி? நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு எப்பவுமே ஒரு மனசுல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. 2 விஷயத்துல வலி இருக்கு. இப்ப இங்க யாராவது பேச்சாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேச்சாளர் தான். இப்ப என்ன மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க பேச்சாளர் தானப்பா, பெண் பேச்சாளர்ப்பா. இந்த பெண்ணுங்கிறத சுமந்துட்டே இருக்கணும் நாங்கெல்லாம். அந்த கலெக்டர் வந்து தேனி கலெக்டர் இருக்காங்க, அவங்க லேடி தான். அந்த சொல்லிடுவாங்க, சொல்லணும். ஜெண்டர் சொல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. சுமக்கிறது இருக்குல்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு ஆண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து, புலம் பெயர்ந்து வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதோ பாடுவதோ ஆடுவதோ வேறு. ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து பேசுறதுங்கிறது வேற. எல்லாத்திலும் அவளுக்கான சுமைகள் கூடிக்கொண்டே இருக்கு. அந்த சுமைகளுக்கு நடுவிலே தான் அவள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள். 4 நாளைக்கு முன்னால தினத்தந்தி பத்திரிகையில ஒரு செய்தி, செலினா ஜோன்ஸ் ஒரு அம்மா 1988 வேலைக்கு போயிருக்கு, நர்ஸா, ராணுவத்துல சேர்ந்த 3 மாசத்துல கல்யாணம். கல்யாண பத்திரிகை பிரிகேடியர் கிட்ட காட்டி இருக்கு. கல்யாண பத்திரிகை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு பின்னாலே டெர்மினேஷன் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாரு. ராணுவத்துல நர்ஸுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கூடாது, கல்யாணம் பண்ண வேலை கிடையாது. அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்பவே கேஸ் போட்டுச்சு. எப்போ? 1988. கேஸ்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சு தெரியுமா? தீர்ப்பு 2024. 36 வருஷம். என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு பெண்ணின் வேலைக்கும் அவள் செய்து கொள்ளும் திருமணத்திற்கும் தொடர்பில்லை. 36 வருஷம் வேலை இல்லாமல் இருந்த செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டா கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இப்ப ஒரு பெண் நம் எல்லோருக்குமான ஏதோ ஒரு விடுதலையை 36 வருடங்கள் போராடி கொடுத்திருக்கிறாளா இல்லையா?